ஆஹா! அற்புதமான நியூஸு, அற்புதமான ஸ்குவாடு. என்னப்பா அற்புதமான ஸ்குவாடு, என்ன அற்புதமான நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, அ 3 ஓடிஐ மேட்ச், 5 T20 மேட்ச் ஆடப்போறாங்க. அதுக்கான இந்தியன் ஸ்குவாடு, அதாவது ஓடிஐயோட இந்தியன் ஸ்குவாட பிசிசிஐ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்தோட டோர்னமெண்ட்யா நல்லா பண்ணுங்கய்யா அப்படின்னு எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்குவாட் எப்படி வரப்போகுதுன்னு பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஸ்குவாடா தான் வந்திருக்குன்னே சொல்லலாம். கேப்டனாக சுமன் கில்லும், டீம்ல வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இருக்காங்க. அப்பாடா! அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல் விக்கெட் கீப்பரா தொடர்வார். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா, வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. இது சூப்பரான ஒரு மூவ்னே நான் சொல்லுவேன் என்ன பொறுத்தவரைக்கும். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, சிராஜ் இருக்கா அப்படி அப்பாடா வாங்க. யாரு போனா என்ன? 2025 வந்தா என்ன? 26 வந்தா என்ன? மத்தது எல்லாமே இப்ப டெம்பரவரி நான் தான் பெர்மனன்ட்ன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஷத் ரஹானா வந்து டீம்ல இருக்காரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, டீமுக்குள்ள வந்திருக்காங்க. இது நல்ல மூவான்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு மூவா தான் இருக்கணும். நல்லா பண்ணணும். ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து அந்த வாய்ப்புக்காக காத்திருக்காங்க. ஆனா இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. யுட்டிலைஸ் பண்றாரான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் அர்ஷ்தீப் சிங், ஜெய்ஷ்வாலும் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஒரு நல்ல பேலன்ஸ் ஸ்குவாடா அத நான் பார்க்குறேன். நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவாட் வந்து செமையா இருக்கா? இல்ல வந்து கரெக்ட்டான பிளேஸ்மென்ட்டா தான் இருக்கா? இல்ல இவர் ரீப்ளேஸ்மென்ட் கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.